ஆன்மீகம் என்பது சக மனிதன் மீது செலுத்துகிற அன்பு என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். வட மாநிலங்களை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் என்பது மதவெறியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மசூதியின் மீது ஏறி அதனுடைய கோபுரத்திலே போய் காவி கொடியை கட்டுவதுதான் ஆன்மீகம் என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மசூதியை திறக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று, தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு ஆலயத்தை திறக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தாய்மாமன் சீரெடுத்துட்டு போறது போல பரிசு பொருட்களோடு அதை பாராட்டுவதற்கு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இங்கே நல்லிணக்கம் நிலவுகிறது. எனவே ஆன்மீகம் குறித்த புரிதல் என்பது வடநாட்டிலே இருக்கக்கூடிய புரிதல் என்பது வேறு, தென்னகத்திலே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய புரிதல் என்பது வேறு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய புரிதல் என்பது வேறு. எனவே வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய காட்டு மிராண்டி தனங்களை, சங்கிகளினுடைய அயோக்கியத்தனங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்கவே முடியவில்லை. அப்படி உருவாக்குவதற்கு அடிப்படையாக தடையாக இருப்பது எது என்று சொன்னால், அவர்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, அவர்களுக்கு சமூக நீதி பார்வை இருக்கிறது, அவர்களுக்கு தெளிவான கல்வி இருக்கிறது. இங்கு எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு அறிவு இருக்கிறது.